வீட்டில் விளக்கு எப்போ ஏற்றலாம், விளக்கு ஏற்றுறதால என்னென்ன நன்மைகள், எப்படிப்பட்ட விளக்கு ஏற்றினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது. முழுசாக பாருங்கள். நம்ம விளக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை விளக்கி நமக்கு ஒளி ஏற்றக்கூடியது, நம்ம தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, கடவுளுக்காக ஏற்றக்கூடிய விளக்கு. அதில் ஊற்றுற எண்ணெய் நல்லதாக இருக்கணும். 5 பட்சிகளை வச்சு நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு சாஸ்திரம் தான். இதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரெல்லாம் கற்றுக்கலாம்னு எல்லாருமே கற்றுக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி பஞ்சுத்திரி, தீப்பெட்டி எல்லாமே நீங்கள் கையில் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த விளக்கேற்றதுன்னு தனி மாடம் வச்சுருப்பாங்க பாருங்கள், அம்மன் கோயிலில். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டருக்கு அன்புடன் வரவேற்கிறது. வீட்டில் விளக்கு எப்போ ஏற்றலாம், விளக்கு ஏற்றுறதால என்னென்ன நன்மைகள், எப்படிப்பட்ட விளக்கு ஏற்றினா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறதுக்கான வீடியோ பதிவு தான் இது. முழுசாக பாருங்கள். இதற்கு முன்னாடி பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. இருக்கிற சாஸ்திரங்களே முதன்மை சாஸ்திரமானது பஞ்சபட்சி சாஸ்திரம். 5 பட்சிகளை வச்சு நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க ஒரு சாஸ்திரம் தான். இதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், யாரெல்லாம் கற்றுக்கலாம்னு எல்லாருமே கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்ம தினமும் டே டு டே லைஃப்பில் நம்ம அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் தினமுமே முன்னேறிட்டே இருக்கலாம். ஒரு செயல் செய்ய போகிறோம், புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறோம், ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், ஒரு லேண்ட் வாங்க போகிறோம், எந்த விஷயமாக இருக்கட்டுங்க, எல்லாத்துக்குமே நம்ம படித்து என்ன தொழில் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறிடலாம். இதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த கிளாஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் நம்பர், வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து விளக்கு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல விளக்குன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? விளக்குன்னு அர்த்தம். அதாவது தேவையில்லாத விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து விளக்கக்கூடியது. சரி, விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றி தீபம் ஏற்றுவோம் பாருங்கள். அந்த தீபம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருட்டை விளக்கி விடுவார்கள். இருட்டை விளக்குறது மட்டும் கிடையாது, வெளிச்சத்தை தரக்கூடியவர்கள், ஒளி தரக்கூடியவர்கள். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோமோ, இல்லை மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை விலக்கி விட்டுட்டு நமக்கு தீபம் ஒளியேற்றக்கூடியவர்கள் தான், நம்ம வாழ்க்கைக்கும் ஒளியேற்றக்கூடியவர்கள் தான் இந்த விளக்கு. அப்போ வீட்டில் எப்படிப்பட்ட விளக்கு ஏற்றணும், எண்ணெயில் ஏற்றணும் அப்படின்னா, நார்மலாக விளக்கு ஏற்றுறதுக்கு நெய் தீபம், நெய்யில் வந்து விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பசு நெய் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பசு நெய்யில் விளக்கேற்றுறது நல்லது. சப்போஸ் எங்களுக்கு பசு நெய் கிடைக்க மாட்டேங்குது, ஒரிஜினல் நெய் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு கேட்டால், நல்லெண்ணெய். அது என்னங்க நல்லெண்ணெய்? செக்கில் ஆட்டக்கூடிய மரச்செக்கார், இரும்பு செக்கில் ஆட்டக்கூடிய நல்லெண்ணெய் அதில் ஏற்றலாம். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் ஏற்றலாம். இது 3மே காமனாக யூஸ் பண்ணலாங்க. விளக்கெண்ணெய் தாராளமாக விளக்கெண்ணெயில் விளக்கேற்றலாம். இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றலாம். 5 சேர்ந்து இருக்குது பாருங்கள், விளக்கு எண்ணெய் தனியாக விற்கிறாங்க பாருங்கள். அதாவது 5 ஐங்கூட்டு எண்ணெய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எண்ணெயில் நல்ல எண்ணெயாக கடை, அதாவது ஒரு சில கடைகள் எப்படி திரும்ப பண்ணுறாங்க, செக்கு கடை வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த கடையில் இந்த கழிவு எண்ணெய்லாம் இருக்கும். அதை எல்லா எண்ணெயும் முடித்த பிறகு கடைசியில் இந்த கழிவு கடைசியாக சேருது பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் சேர்த்து வச்சு இது தீப எண்ணெய்னு விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய்னு தனியாக இது விற்கிறாங்க. அது மட்டும் தயவு செஞ்சு வாங்கி ஏற்றாதீங்க விளக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம விளக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை விளக்கி நமக்கு ஒளி ஏற்றக்கூடியது, நம்ம தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய விளக்கு, கடவுளுக்காக ஏற்றக்கூடிய விளக்கு. அதில் ஊற்றுற எண்ணெய் நல்லதாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பலமாக இருக்கிறதுக்கு, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல எண்ணெய், நல்ல பசு நெய்ன்னு வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். நமக்கு மட்டும் நல்லதான், நம்மளை பாதுகாக்கக்கூடிய, நம்ம வாழ வைக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து காசு கம்மியான எண்ணெய் வாங்கி ஊற்றுவோமா? இது என்ன நியாயம்? அதிலே சொல்லுவாங்க, இந்த எண்ணெய் சாப்பிட்றது எண்ணெய் கிடையாது. அப்போ சாப்பிட்ற எண்ணெய் கிடையாதுன்னா அப்போ எண்ணெய் 4-5 எண்ணெய் கூட என்னென்ன எண்ணெயோ சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதனால் அந்த எண்ணெய் வாங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, நல்லெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களா, அதுவே விளக்கேற்றுங்க. அதுதான் மிகவும் சிறந்தது. சரி, எண்ணெய் திரி போடலான்னு கேட்டால் பஞ்சு திரி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நூல் திரி உபயோகப்படுத்துவதை விட பஞ்சு திரி மிகவும் சிறந்தது. நூல் திரி கருகிடும். சரிங்களா? அப்படியே எண்ணெய் கம்மியாச்சுன்னா முழுசாக கருகிடும். பஞ்சு திரி ஆஃப் ஆகிடும், முழுசாக கருகாது. அதனால் நூல் திரிகை விட பஞ்சு திரி மிகவும் சிறந்தது. எருக்கம்பட்ட திரி சிறந்தது, தாமரை தண்டு திரி சிறந்தது. இந்த மாதிரி சில வகை திரிகள் இருக்குது. இப்போ சிலர் வந்து சிகப்பு கலர் திரி, எல்லோ கலர் திரி, மஞ்சள் கலர் திரிலாம் இருக்குது. அதுவும் பஞ்சு திரியாகிறதால் மிகவும் சிறந்து, அதை பயன்படுத்திக்கோங்க. என்னென்ன தேவைகளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ வீட்டில் என்ன மாதிரியான விளக்கு ஏற்றி வைக்கலாம் அப்படின்னா, காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றினீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி அதில் ஒரு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி வைக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம், காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது காமாட்சி அம்மன் விளக்கு
பின்பக்கம் இருக்குது பாருங்கள், அது செவுத்தை ஒட்டி இருக்கணும். அந்த சாமி ரூமில் நீங்கள் வந்து கபோர்டில் வச்சுருக்கீங்கன்னா கபோர்டை ஒட்டி இருக்கணும். ஏன்னா அதோட நிழல் வெளியில் படக்கூடாது. வெளியில் படக்கூடாது அப்படின்னா தீபம் ஏற்றி வைக்கிறீங்க. இப்படி காமாட்சி அம்மன் விளக்கு இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா தீபம் இந்த பக்கம்லாம் வெளிச்சம் கொடுப்பாங்க. இந்த பின்னாடி இருக்க பாருங்கள், இந்த இடத்துல நிழல் வந்து பின்னாடி படும். செவுத்தை ஒட்டி வச்சுட்டீங்க, இல்லை அந்த கபோர்டு ஒட்டி வச்சுட்டிங்கன்னா நிழல் படாது, நிழல் படக்கூடாது. அதனால் காமாட்சி அம்மன் விளக்கு ஒரு விளக்கு ஏற்றினாலே போதும். சரி, எங்கள் வீட்டில் வந்து பஞ்சபூதங்களோட சக்தியும் வேணும், சரிங்களா? அது முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காப்பரில் செஞ்சது. அந்த காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது பாருங்கள், அது பித்தளையில் செஞ்ச விளக்காக இருக்கணும். காமாட்சி அம்மன் விளக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பித்தளையில் செஞ்ச பஞ்சபூத விளக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பஞ்சபூதங்களோட சக்தி கிடைக்கணும் அப்படின்னா குத்து விளக்கில் என்ன பண்ணுங்கள், 5 முகமும் ஏற்றணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, குத்து விளக்கில் ஒரே ஒரு முகம் மட்டும் ஏற்றுவாங்க. 5 முகம் இருக்கும், எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு முகம் மட்டும் ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ஒரு முகம் மட்டும் ஏற்றக்கூடாது, 5 முகமும் ஏற்றணும். எண்ணெய் ஊற்றி 5 திரி போட்டு நீங்கள் 5 முகமும் ஏற்றணும். இது பஞ்சபூதங்களோட சக்தி இருக்கக்கூடிய தன்மை கொண்டது. சரி, அப்போ வேறு என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டால், அகல் விளக்கு இருக்குது பாருங்கள், மண்ணில் செஞ்ச அகல் விளக்கு. அகல் விளக்கு வந்து ஒரு விளக்கு தனியாக ஏற்றக்கூடாது. அதுவும் நீங்கள் 5 விளக்காக ஏற்றணும். 5 டைரெக்ஷனில் வச்சு ஏற்றினா ரொம்ப சிறப்பு. அகல் விளக்கு வாங்கி நல்லா வாழ்க்கம்பில் தண்ணியெலாம் ஊற போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நல்லா கொஞ்சம் பெரிய விளக்காக வாங்கிக்கோங்க. வாங்கி தண்ணியில் ஊற போட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா காய வச்ச பிறகு கீழே வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயங்களில் அகல் விளக்குலேருந்து கீழே வந்து அந்த எண்ணெய் கசியும். அதனால் அகல் விளக்கு வச்சுட்டு 5 முகம் 5 டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 5 விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் செய்கிறது. சரி, கோயிலில் போய் எந்த மாதிரி விளக்கேற்றலாம் அப்படின்னா, வீட்டில் விளக்கேற்றுறதோட தன்மை வேறு, கோயிலில் விளக்கேற்றுறதோட தன்மை வேறு. முக்கியமாக இன்னொரு விஷயங்க, வீட்டில் விளக்கேற்றுறது காலையில் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றணும். சாயங்காலம் 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றணும். 6 மணிக்குள்ளே விளக்கேற்றணும், காலையில் சாயங்காலம் 2 வேளையும். நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வரோம், நான் வரதே 7 மணி தானே, 7 மணிக்கு வந்த பிறகு விளக்கேற்றலாமான்னு கேட்டால் ஊதுபத்தி ஏற்றி வைங்க, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் அது நல்லா வாசனையோட இருக்கட்டும். ஆனால் விளக்கேற்றணுமான்னு கேட்டால் அது அவசியம் கிடையாது. வீட்டில் யாராவது இருப்பாங்க பாருங்கள், பசங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை நம்மளோட அம்மா அப்பா யாராவது இருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட சொல்லி 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே வீட்டில் விளக்கேற்றி வச்சுருங்க. காலையில் சரி, சாயங்காலம் எங்கள் வீட்டில் யாருமே கிடையாதுங்க, நானே எங்கள் ஹஸ்பண்டு பசங்க தான். பசங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு டியூஷன் போயிடுவாங்க. நான் வந்து வேலைக்கெல்லாம் போய்ட்டு நான் 7 மணி 8 மணி தான் வருவேன். அப்போ சாயங்காலம் விளக்கேற்ற வேணாம், காலையில் மட்டுமே விளக்கேற்றி வைங்க. முடிஞ்ச அளவு 2 வேளையும் விளக்கேற்ற ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை என்னால் ஒரு வேளை தான் ஏற்ற முடியும்னா ஒரு வேளை ஏற்றி வைங்க. 5:00லேருந்து 6 மணிக்குள்ளே ஏற்றிடணும். 6 மணிக்கு 6:15 ஆகிடுச்சா ஏற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏற்றவும் வேண்டாம், நல்லது கிடையாது. 6 மணிக்குள்ளே ஏற்றிடுங்களேன், என்ன தாங்க இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம முன்னேறணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறோம், என்னென்னமோ செய்கிறோம், சரிங்களா? 6 மணிக்கு முன்னாடி விளக்கேற்றினா நம்ம வீட்டுக்கு நல்லது, நமக்கு நல்லதுன்னா செய்யலாம்ல, தாராளமாக செய்யலாம், செய்ய முடியும், செய்யுங்க, சரிங்களா? இப்போ வீட்டில் விளக்கேற்றியாச்சு. சரி, இப்போ கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனால் எப்படி விளக்கேற்றணும், என்ன மாதிரி நான் விளக்கேற்றணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியமானது கவனிச்சுக்கோங்க. ஒரு கோயிலையும் ஒரு தன்மை கொண்டது. அப்போ எந்தெந்த கோயிலில் எந்தெந்த தன்மை இருக்குது, அப்போ எந்த கோயிலில் போய் எத்தனை விளக்குகள் ஏற்றணும், என்ன தீபம் போடணுன்றது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் போகிறோம், ஒரு அம்மன் கோயில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அம்மன் கோயில், துர்கை அம்மன் கோயில், இந்த மாதிரி காளி அம்மன் கோயில், இந்த மாதிரி கோயில் போகும்போது அங்கே 9 விளக்கு ஏற்ற வேண்டும். இப்போ நீங்கள் வந்து அகல் விளக்கு வாங்கிட்டு போயிடுங்க. அகல் விளக்கு அதாவது நீங்கள் விளக்கேற்றணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அகல் விளக்கு வாங்கிட்டு போயிடுங்க. ஒரு 2 நாள் முன்னாடியே வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு எடுத்து காயெல்லாம் வச்சுட்டு எண்ணெயும் நீங்கள் கையிலே கொண்டு போயிடுங்க. எண்ணெய் நெய் எது வேணாலும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே மாதிரி பஞ்சுத்திரி தீப்பெட்டி எல்லாமே நீங்கள் கையில் கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டு நீங்கள் அந்த விளக்கேற்றதுன்னு தனி மாடம் வச்சுருப்பாங்க பாருங்கள் அம்மன் கோயிலில், எல்லா கோயிலையும் மோஸ்ட்லி இருக்காங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு 9 விளக்கு ஏற்றுங்க. 9 டைரெக்ஷனில் வச்சு ஏற்றுங்க, ஒரே டைரெக்ஷனில் வேண்டாம், 9 டைரெக்ஷனில் வச்சு ஏற்றுங்க. 9 டைரெக்ஷனில் வச்சு ஏற்றி எங்கள் அம்மன் கோயில், துர்கை அம்மன் கோயில், இங்கே வந்து 9 விளக்கு ஏற்றணும். இந்த சிவன் கோயிலில் போய் சிவனுக்காக நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா 11 விளக்கு ஏற்ற வேண்டும். அங்கேயும் நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் 2 விளக்கு ஏற்றுறேன், 3 விளக்கு ஏற்றுறேன், 5 விளக்கு ஏற்றுறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்கிறீங்க, அது ஒரு நல்ல நிலைக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு வேண்டுதலோடு இருக்கீங்க அப்படின்னும் போது நிச்சயமாக அம்மன் கோயில், துர்கை அம்மன் கோயில், அம்மன் கோயிலில் வந்து 9 விளக்கு, சிவன் கோயிலில் 11 விளக்கு. இதே நீங்கள் வெங்கடாஜலபதி கோயில், இதே பெருமாள் கோயில் அங்கே போகிறீங்க அப்படின்னாலே 15 விளக்கு ஏற்றணும். என்னங்க இத்தனை விளக்கு எப்படிங்க ஏற்றுறது? எங்க எல்லாமே நம்ம வாழ்க்கை நம்ம முன்னேறதுக்காக தானே, நமக்காக தானே எல்லாமே செஞ்சுக்கிறோம்.
கடவுள் ஏதாவது கேட்டாரா? நீ விளக்கேற்றினா என் லைஃப் வந்து சூப்பராக ஆகிடும், டெவலப் ஆகிடும்னு சொல்லி கடவுளாக நம்மகிட்ட சொல்லார். கடவுளுக்கு விளக்கேற்றினா நம்ம வாழ்க்கை தானே டெவலப் ஆகுது. அப்போ நம்ம தான் கடவுளுக்காக விளக்கேற்றணும். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக தான் 15 விளக்கு ஏற்றணும், 15 அகல் விளக்காக இருக்கணும். எல்லாம் ஒரே எண்ணெயாக ஊற்றுங்க. ஆர் நெய், எல்லாமே நெய்னா எல்லாமே நெய்யாக ஊற்றுங்க. முன்னாடியே வாங்கி வச்சுருங்க, வாங்கிட்டு போய் நீங்கள் விளக்கேற்றுங்க. இப்போ நம்ம கோயில் போகிறது வந்து விநாயகர் கோயில் போகிறாங்க, சப்போஸ் ஆஞ்சநேயர் கோயில் போகிறாங்க, இல்லை மகாலட்சுமி அம்மன் கும்பிட போகிறேன், இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. விநாயகர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், மகாலட்சுமி கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது 5 தீபம் ஏற்றுங்க. சில கடைகளில் வந்து மண் விளக்குலேயே வந்து 5, அதாவது குத்து விளக்கு இருக்குது பாருங்கள், ஒரே இதில் வந்து 5 தீபம் ஏற்றுற மாதிரி, அந்த மாதிரியும் கிடைக்கிது. அந்த மாதிரி மண்ணில் கிடச்சா அதுவும் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை கிடைக்கல அப்படின்னா 5 தீபம். இப்போ மண்ணிலே செஞ்ச அகல் விளக்குலேயே 5 தீபம் ஏற்றுற மாதிரி கிடைக்குதுங்க, அது வாங்கிக்கோங்க. சப்போஸ் அது கிடைக்கலனா 5 அகல் விளக்கு தனித்தனியாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 5 மறுபடியும் சொல்கிறாங்க, 5 எல்லா திசையும் பார்க்குற மாதிரி இருக்கணும். நேராக வைக்கக்கூடாது, ஒன்றுக்கு ஒன்று உள் பக்கமும் வைக்கக்கூடாது, வெளி பக்கமும் வச்சு திசையை பார்க்குற மாதிரி வச்சு நீங்கள் விளக்கேற்றுங்க. தீபம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி விளக்கேற்றுங்க. எங்கே 5 தீபம் எங்கே ஏற்றணும்? விநாயகர் கோயிலில், மகாலட்சுமி அம்மன் கோயிலில், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலில், இந்த மாதிரி விளக்கேற்றுங்க. 5 தீபம் விளக்கேற்றுங்க. அடுத்தது, நான் முருகர் கோயில் போகிறேங்க. முருகர் கோயில் போனால் எத்தனை விளக்குங்க ஏற்றணும்னு கேட்டால், முருகர் கோயில் போனால் 9 விளக்கு ஏற்ற வேண்டும். காலபைரவர் கோயில், காலபைரவர் 1 விளக்கு ஏற்றினா போதும். சரிங்களா? அப்போ எந்த கோயிலுக்கு போகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னாடி அகல் விளக்கு வாங்கி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய்லாம் ரெடி பண்ணி, திரியெல்லாம் ரெடி பண்ணி, தீப்பெட்டிலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கோயில் போய் விளக்கேற்றுங்க. நம்ம வீட்டில் விளக்கேற்றும் போதும் சரி, கோயிலில் போய் விளக்கேற்றும் போதும் சரி, நமது வாழ்க்கை விளங்க ஆரம்பிக்கும், நமது வாழ்க்கையில் ஒளி கிடைக்க ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையில் கூடிய தேவையில்லாத இருட்டான விஷயங்கள்லாம் நீங்கிவிடும். நீங்கி நம்ம வாழ்க்கை தான் முன்னேற ஆரம்பிக்கும். அதனால் எந்த கோயில் போனாலும் விளக்கேற்றுங்க, வீட்லேயும் தினமும் விளக்கேற்றுங்க. உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக மாற்றிக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.